அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அக்பர் பீர்பால் அப்படின்னு பேரரசர், அவருடைய அமைச்சரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம். அப்புறமா கூட நிறைய தகவல்கள், அது ஆர்வம் இருக்கிறவர்கள் தேடி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அக்பர் இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார், மொகல் கிங் அப்படின்னே ஆங்கில ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள். முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய மகத்தான மன்னர்களினுடைய உச்ச நட்சத்திரம் அக்பர் அப்படின்னு அவரை கொண்டாடுறாங்க. இஸ்லாமிய மன்னர், ஆனால் மத பேதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் இருந்தவர்களை எல்லாம் நேசித்த மன்னர்களில் அவரும் ஒருவர் அப்படின்லாம் அவரை புகழ்ந்து எழுதுகிறாங்க. அவருக்கு பீர்பால் அப்படின்னு ஒரு அமைச்சர். அவர் தமாஷா சொல்கிற மாதிரி பல மேலான வாழ்க்கை உண்மைகளை எல்லாம் கூட சொல்லுவார் அப்படின்னு அந்த இரண்டு பேரும் தொன்மமாக மாறிவிட்டார்கள். எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் அக்பரும் பீர்பாலும் பேசிக்கிட்டா மாதிரி சொல்வது இந்த கதைகள் சொல்லுகிறவர்களுக்கு ஒரு வழக்கமாக ஆயிடுச்சு. அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்குறாரு, இந்த உலகத்தில் பீர்பால் எது சுலபமான விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எது ஈஸியான வேலை சொல்லுங்க அப்படிங்கிறார். அவர் உடனே, அரசே, இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு சுலபமான விஷயம்னா அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது தான் அரசே அப்படின்ட்டு இருக்கிறார். அக்பர், என்ன பீர்பால் இப்படி சொல்லிட்டீங்க, அறிவுரை சொல்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, அதுக்கு அறிவு வேணும், அது மட்டும் இல்லை அனுபவம் வேணும், அதோட எப்படி சொன்னால் கேட்குறவங்க மனசில் அது பதியும் அப்படின்றது தெரியணும், சொல் வன்மை வேணும், அதனால் அறிவுரை சொல்கிறதுன்றது ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி சுலபம்லாம் கிடையாது, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னார். இதை கேட்டு பீர்பால் உழுந்து உழுந்து சிரிக்கிறார். என்ன இப்போ என்ன சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னார். அவர் சொன்னார், சுல்தான், நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த உலகத்தில் சுலபமான விஷயம் எதுன்னு. நான் உடனே அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். நீங்கள் சரி ஏதோ பதில் சொல்லியாட்டா அப்படின்னு விட்டுறலாம், ஆனால் அறிவுரை சொல்கிறது தான் சுலபம்னு நான் சொன்னதுக்காக, அது அப்படி இந்த உலகத்தில் அப்படிலாம் அறிவுரை சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதை சாதாரணமாலாம் சொல்லாத அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு அறிவுரை சொல்கிறீங்க பாருங்கள், இதைத்தான் நான் சொன்னேன், உலகத்தில் சுலபமான விஷயம் இது அப்படின்னு. இதை பலமுறை நான் நினைத்து வியந்திருக்கிறேன். ஏன்னா இது அக்பர் காலத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன்னி வரைக்கும் நம்ம கையில் சின்னதாக ஒன்று வச்சுருக்கிறோமே, பெட்டி சாத்தான், அதை குட்டி சாத்தான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த செல்ஃபோனை ஆன் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை ஊடகங்களில் யாரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. யாரோ அவங்க யார் என்ன அப்படின்னு 30 நாளில் உங்களுக்கு உடம்பு இழைக்கணுமாங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறீங்களா, இதை பாருங்க, இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தொப்பை குறையும், காலில் இருக்கிற சதையெல்லாம் குறையும், ஃபிட்டாக இருக்கணுமா இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதா, இந்த 5 விஷயங்களை பின்பற்றுங்க, அப்புறம் நீங்கள் கல்லூரி மாணவர்கள் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு தேவையான 3 இணையதளம் வெப்சைட், 1 2 3 வரிசையாக சொல்கிறாங்க. யார் என்ன, அவங்க எந்த துறை சார்ந்தவங்க, அது எவ்வளோ தூரம் சரி, அதெல்லாம் எதுவுமே நமக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாயை மாதிரி அந்த ஊடகம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா, இந்த அறிவுரை சொல்கிறாரே, இதை சொல்கிறவருக்கு எவ்வளோ தூரம் அதுக்கு உரிய அந்த தகுதி, கல்வி அனுபவம் இருக்கிறது, அவர் உண்மையிலேயே யார் எங்கே இருக்கிறாரு, அவர் சர்டிஃபிகேட்டை தான் வாங்கி பார்க்குறோமா, கம்ப்யூட்டரை பற்றி சொல்கிறவர் கம்ப்யூட்டரில் ஏதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறாரா அப்படின்னு வாங்கி பார்க்குறோமா, யாரோ வராங்க ஏதோ ஒரு தகவல். இதோட ஆபத்து என்ன தெரியுங்களா, சில கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கூட சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, 1வது மாதம் 2வது மாதம் 3வது மாதம் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன டயட் எடுத்துக்கலான்னு, அப்புறம் என்னென்ன மாதிரியான ஆப்புலாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எந்தெந்த வேலைகள்லாம் முடிச்சுக்கலாம், அதுக்கு ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அறிவுரை எது தெரியுங்களா, இந்த மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு முட்டி வலியா, பொதுவாக இதை கேட்ட உடனேயே 50 வயசுக்கு மேலே இருக்கிற நிறைய பேர் ஆமாங்க அப்படின்னு முட்டி வலிக்குது என்ன தான் சொல்கிறாருன்னு, அவங்க உண்மையிலே டாக்டர் தானா,
அவங்க என்ன ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டா, நீ ஸ்பெஷலிஸ்ட்டா, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. சரி, எனக்கு நடந்த அனுபவங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு முட்டி வலி. யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்து ஒரு ஆயுர்வேத, ஒரு இயற்கை வைத்தியம், நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேணாம் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த இதில் இணையத்தில் நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேணாம். ரீல்ஸு ஷார்ட்ஸு இப்படிலாம் போடுறாங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாயங்காலத்தில் கொஞ்சம் வெந்நீர் விட்டு முட்டியை நல்லா கழுவிட்டு, எருக்கம் இலை இருக்குது பாருங்கள், அதை தூக்கி வெந்நீரில் போடுங்க. அது லேசாக கொதித்த உடனே 2 எருக்கம் இலையை எடுத்து முட்டியில் வச்சு கட்டிடுங்க. முட்டியில் வச்சு கட்டி இது மாதிரி ஒரு வாரம் பண்ணீங்க அப்படின்னா முட்டி வலி உங்களை விட்டு ஓடிடும். நீங்கள் அதை எட்டி உதையலாம், அவ்வளவு சரியாயிரும் அப்படின்ட்டு இருக்கிறார். இதை கேட்டுட்டு அவர் எருக்கஞ்செடி எங்கே இருக்குதுன்னு சாயங்காலம் தேடி போய் 4 எருக்கம் இலை அதை பறிச்சுக்கிட்டு வந்து முட்டியில் வச்சு கட்டியிருக்கிறாருங்க. கட்டின கொஞ்ச நேரத்துலலாம் அவர் தோலுக்கு அது ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த எருக்கம் பால் பட்டு, இல்லை அந்த எருக்கம் மேலே இருக்கிற அந்த பூஞ்சை மாதிரி இருக்குமே அது பட்டு, அது அவருக்கு ஒத்துக்கலை. அதனால் அந்த இடம்லாம் அப்படியே தடிப்பாக வந்துருச்சு. அதை விட அவருக்கு அரிப்பு தாங்க முடியல, நமைச்சல் தாங்கலை. அந்த இடமே ஒரு மாதிரி செவந்து போய் அப்படியே திட்டாக மாறி, என்னமோ ஸ்கின் அலர்ஜின்றாங்களே அது மாதிரி அவருக்கு வந்துருச்சு. எவ்வளவு அதிர்ச்சிகரமான விஷயம். நான் கேட்டேன், ஏப்பா சொல்கிறவர் யார், என்ன ஏதுன்னு கவனிக்க மாட்டேன். முட்டி வலி அப்படின்னா இதுக்கு எவ்வளவோ மருத்துவங்கள் இருக்கிறது, நீ போய் டாக்டரை பாரு, இது பண்ணலாமா வேணாமான்னு கேளு, இல்லை இயற்கை வைத்தியமா, ஒரு இயற்கை வைத்தியரை கேளு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு செல்ஃபோனில் வந்து உனக்கு ஒரு தகவல் ஒன்றை காட்சி பூர்வமாக காமிச்சிட்டாங்க, ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னா அதுக்காக இதை பண்ணிகிட்டு இருக்கிறதா? சார், குண்டாக இருக்கிற அதுவும் இளம் பெண்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிற பெண்கள், நம்ம கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் பூசினா மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த வளரிடம் பருவம்னு சொல்லுவாங்களே, அடலசன்ட் ஏஜ், அந்த டைமில் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குண்டாகணும்னு ஆசையாக இருக்கும். குண்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒல்லியாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உயரமானா பரவாயில்லையேன்னு தோணும். உயரத்துக்கு நம்ம குள்ளமாக இருந்தால் தேவலாம். இந்த தடுமாற்றங்கள் அந்த அடலசன்ட் டீன் ஏஜ் சொல்கிறாங்களே அப்போ வரும், இயல்பு தான். அதை வந்து சரி கட்டிட்டு போனோமே தவிர, உடம்பு இழைக்கணுன்றதுக்காக இந்த ஆவாரம் பூவை தண்ணியில் போட்டு கொஞ்சம் தேன் விட்டு, அப்புறம் இந்த பனங்கல்கண்டு இருக்குதே அதை பொடி பண்ணி அதில் வச்சு இரவெல்லாம் அது ஊறட்டும், காலையில் எழுந்து தினம் குடிச்சிங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உடம்பு இழைச்சிரும் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க. அதை அந்த பெண் பண்ணி பார்த்துட்டு 3ஆவது நாளே அந்த பெண்ணுக்கு வயிறு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு, பசியே எடுக்க மாட்டேங்குது, தலை சுற்றுது. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவர் செக் பண்ணி பார்த்துட்டு பிபி அந்த பொண்ணுக்கு குறைஞ்சிருச்சு. என்னம்மா இது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர், நீ என்ன சாப்பிட்ட, என்ன செக் பண்ணா, இல்லை ஆவாரம் பூவை தண்ணியில் போட்டு தேன் அப்புறம் பனங்கள் கண்டுன்னு வரிசையாக சொன்னால் அவர் தள்ள கை வச்சுக்கிட்டார். எது வேண்டுமானாலும் அறிவுரையாக சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் வந்து சொல்லலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க. அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்குவேன்னு முட்டியில் வச்சு கண்டதையும் கட்டிடாதீங்க, அப்புறம் கட்டி விட்டமேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மருத்துவம் சம்பந்தமான அறிவுரைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தரம் உள்ள சரியான மருத்துவர் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும். உங்கள் கையில் இருக்கிற ஊடகங்கள் மூலமாக எல்லாம் உபத்திரவத்தை வரவழைத்து கொள்ளாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.